வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள். என் பெயர் கார்த்திக். தினமும் அதிகாலையில் செய்தித்தாள்களை வீடு வீடாக போடுவது என் கல்லூரி செலவுக்கு உதவியாக இருந்தது. ஒரு நாள் பெரிய அரண்மனை போல் இருந்த ஒரு வீட்டின் முன்பு என் சைக்கிளை நிறுத்தி வழக்கம் போல் செய்தித்தாளை அந்த வீட்டின் இரும்பு கேட்டின் உள்ளே தூக்கி போட்டேன். அப்போது அங்கே சுமார் 25 வயது இருக்கும் ஒரு அழகான பெண் நின்று கொண்டிருந்தாள். நான் பேப்பரை வீசியதை பார்த்தவுடன் அவள் கோபமாக என்னை நோக்கி, செய்தித்தாளை இப்படி தூக்கி வீசக்கூடாதே. சைக்கிளிலிருந்து இறங்கி ஒரு கவரில் பத்திரமாக வைத்து போக முடியாதா? மழை வந்தால் பேப்பர் நனைந்து போய்விடும் இல்லையா? என்று கண்டித்தாள். அவள் பேச்சில் இருந்த கடுமை என்னை அமைதியாக்கிவிட்டது. சாரி மேடம் என்பதைத் தவிர வேறெதுவும் பேச முடியவில்லை. நான் தினமும் அதிகாலை செய்தித்தாள் போட்டுவிட்டு கல்லூரிக்கும் செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 200 வீடுகளுக்கு பேப்பர் போட வேண்டியிருப்பதால் ஒவ்வொரு வீட்டிலும் இறங்கி வைக்க நேரமில்லை என்று அவளிடம் சொன்னேன். அதன் பிறகு அந்த வீட்டிற்கு மட்டும் நான் சைக்கிளிலிருந்து இறங்கி செய்தித்தாளை பத்திரமாக ஒரு பிளாஸ்டிக் கவரில் வைத்துவிட்டு செல்வதை வழக்கமாக மாற்றிக்கொண்டேன். என் அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர். அவருடைய வருமானத்தில்தான் எங்கள் குடும்பம் நடந்தது. திடீரென அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் சில நாட்கள் ஆட்டோ ஓட்ட முடியாமல் இருந்தார். குடும்ப செலவுகளும் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்க நான் சில நாட்கள் ஆட்டோ ஓட்ட முடிவு செய்தேன். அந்த நாள் காலை செய்தித்தாள்களை விநியோகித்து முடித்த பிறகு ஆட்டோவை எடுத்துக்கொண்டு சவாரிக்காக ஒரு ஸ்டாண்டில் காத்திருந்தேன். கொஞ்சம் தூரத்தில் ஒரு விலை உயர்ந்த கார் நின்றது. அதிலிருந்து டிரைவரும் என்னை முன்பு கண்டித்த அந்த பெண்ணும் இறங்கினார்கள். அவளுடைய பெயர் வைதேகி. கார் பழுதாகி இருக்கலாம் என்று நினைத்து நான் உடனே அவர்களிடம் சென்று, "என்ன ஆச்சு மேடம்?" என்று கேட்டேன். அவள் பதற்றத்துடன், "கார் ரிப்பேர் ஆயிடுச்சு போல. எனக்கு கம்பெனியில் முக்கியமான மீட்டிங் இருக்கு. சீக்கிரம் போகணும்" என்றாள். நான் உடனே, "கவலைப்படாதீங்க மேடம். உங்களுக்கு சம்மதம்னா என் ஆட்டோவில் கொண்டு போய் விடுகிறேன்" என்றேன். அவளும் சம்மதித்ததால் ஆட்டோவை அருகே கொண்டு வந்தேன். அவள் ஏறி அமர்ந்ததும் நான் கிளம்பினேன். வழியில் அவள் என்னிடம், "செய்தித்தாள் போடும் வேலையை நிறுத்திட்டீங்களா?" என்று கேட்டாள். நான், "இல்ல மேடம். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாததால் அவர் ஆட்டோ ஓட்ட முடியவில்லை. அவர் குணமாகும் வரை நான் தான் ஓட்டுகிறேன்" என்றேன். அதை கேட்டவுடன், "நீங்கள் ரொம்ப உழைப்பாளி போல இருக்கீங்க" என்று பாராட்டினாள். அந்த வார்த்தை எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. கொஞ்ச தூரம் சென்றபோது ஆட்டோ திடீரென்று நின்றுவிட்டது. கீழே இறங்கி பார்த்தபோது டீசல் காலியாகி இருந்தது. என்னுடைய அதிர்ஷ்டத்தை நினைத்து வருந்திக் கொண்டேன். "என்ன ஆச்சு?" என்று கேட்ட வைதேகியிடம், "டீசல் முடிஞ்சிருச்சு மேடம்" என்றேன். அவள் கொஞ்சம் கவலையடைந்தாலும் நான் உடனே, "கவலைப்படாதீங்க, ஏதாவது ஏற்பாடு பண்றேன்" என்று சொல்லி என் நண்பனுக்கு ஃபோன் செய்தேன். அவன் அருகில்தான் இருந்தான். நிலைமையை சொன்னதும் அவன் உடனே பைக்கில் வந்தான். நான் அவனிடமிருந்து பைக்கை வாங்கிக் கொண்டு, "மேடம் உங்களுக்கு லேட் ஆகுது. இந்த பைக்கில் உங்களை ஆபீஸில் இறக்கி விடுறேன்" என்றேன். "இது யாரோட பைக்?" என்று கேட்டாள். "என் நண்பனோடது" என்றேன். அவளும் சரி என்று சொல்லிவிட்டு பைக்கில் பின்னால் அமர்ந்தாள். "ரோடு கொஞ்சம் மோசமா இருக்கு. பத்திரமா பிடிச்சுக்கோங்க" என்றேன். அவள், "பரவாயில்லை" என்றாள். நான் பைக்கை ஓட்ட ஆரம்பித்தேன். சில நொடிகளில் அவள் தன் கையை என் தோளில் வைத்தாள். அவளுடைய கை மிகவும் மென்மையாக இருந்தது. "மேடம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வேகமா ஓட்டட்டுமா?" என்று கேட்டேன். "சரி" என்றாள். நான் வேகத்தை அதிகப்படுத்தினேன். இப்போது அவள் 2 கைகளாலும் என் தோளை பிடித்தாள். அந்த நொடியில் நான் வானத்தில் பறப்பது போல உணர்ந்தேன். அவளுடைய வாசனை காற்றில் கலந்தது. அது எனக்கு ஒரு கனவுலக அனுபவமாக இருந்தது. என் மனதில் பல கற்பனைகள் தோன்றின. திடீரென்று, "நிறுத்துங்க, என் ஆபீஸ் வந்துருச்சு" என்று வைதேகி சொன்னாள். அவள் சொன்னதும் நான் கற்பனையிலிருந்து மீண்டு வந்தேன். அவள் இறங்க சொன்ன இடம் வைதேகி டைமண்ட்ஸ் ஃபண்ட் அலுவலகம். நான் ஆச்சரியத்துடன், "மேடம் நீங்க இங்க வேலை செய்றீங்களா?" என்று கேட்டேன். அவள் சிரித்தபடி, "இல்லை, இந்த கம்பெனியின் ஓனர் நான்தான்" என்றாள். அந்த வார்த்தை என்னை அதிர்ச்சியடைய வைத்தது. என் மனதில் முளைத்த காதல் அந்த நொடியில் எட்டாத கனவாக மாறியது. கேட்டை அடைந்தவுடன் அங்கிருந்த காவலாளி ஓடி வந்து அவளுடைய கைப்பையை வாங்கிக் கொண்டான். வைதேகி மேடம் எனக்கு நன்றி சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். நாள் முழுவதும் ஆட்டோ ஓட்டிவிட்டு வீட்டிற்கு வந்தாலும் என் மனதில் அவளைப் பற்றிய நினைவுகள் மட்டும் நீங்கவில்லை. என்னால் வேற எதையும் யோசிக்க முடியவில்லை. இரவு தூங்க சென்ற போதும் அவளுடைய முகமே என் கண்முன்னே இருந்தது. இரவு 2 மணி, 3 மணி ஆகியும் தூக்கம் வரவில்லை. கடைசியில் அதிகாலை எழுந்து குளித்து மீண்டும் செய்தித்தாள் போட கிளம்பினேன். எல்லா வீடுகளுக்கும் பேப்பர் போட்ட பிறகு அந்த பெரிய மாளிகை வீட்டின் முன்பு வந்து சைக்கிளை நிறுத்தினேன். வழக்கம்போல் கீழே இறங்கி செய்தித்தாளை கவரில் வைக்க முயன்றபோது வைதேகி மேடம் கேட்டருகே வந்து நின்றாள். வந்து என்ன பார்த்து அழகாக சிரித்தாள். அப்புறம்தான் என் கையிலிருந்து செய்தித்தாளை வாங்கிக் கொண்டு, "ஒரு டீ குடிச்சிட்டு போங்களேன்" என்றாள். நான், "நன்றி மேடம். இப்போ முடியாது.
இன்னும் சில வீடுகளுக்கு பேப்பர் போடணும். எல்லாருக்கும் சரியான நேரத்தில் செய்தித்தாள் சேரணும். அதுக்கப்புறம் காலேஜுக்கும் போகணும் என்றேன். அவள் சிரித்தபடி, அப்படின்னா எப்போ டீ குடிக்க வருவீங்க என்று கேட்டாள். நான், இன்னும் 4 நாள் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. அன்றைக்கு கண்டிப்பா வருகிறேன் என்றேன். அவளும், சரி, உங்க விருப்பம் என்று புன்னகைத்தாள். நான் மீண்டும் சைக்கிளை எடுத்துக்கொண்டு அடுத்த வீடுகளுக்கு கிளம்பினேன். ஆனால் என் மனம் முழுவதும் சந்தோஷமாக இருந்தது. நான் மேகங்களில் பறப்பது போல உணர்ந்தேன். வைதேகி மேடம் என்னை ஏன் டீக்கு அழைத்தார்? என் உழைப்பை பார்த்து மரியாதை காட்டினாரா? இல்லையா என் மீது அவளுக்கும் ஒரு பாசம் உருவாகியிருக்கிறதா? இப்படியாக பல கேள்விகள் என் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தன. செய்தித்தாள்களை எல்லாம் போட்டு முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று கல்லூரிக்கு தயாரானேன். கல்லூரியிலிருந்து வீட்டிற்கு வந்த பிறகு இரவு உணவு சாப்பிட்டேன். ஆனால் அந்த இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை. வைதேகி மேடமின் முகமும் அவள் சிரித்த விதமும் என் மனதில் மீண்டும் மீண்டும் தோன்றிக்கொண்டே இருந்தது. அவளே என்னை டீ குடிக்க அழைத்திருந்தாள். ஆனால் நான் தான் 4 நாட்கள் கழித்து வருவதாக சொல்லிவிட்டேன். அடுத்த நாளே நேரம் பார்த்து போயிருக்கலாமே என்று என்னையே நான் திட்டிக் கொண்டேன். இந்த 4 நாட்களை எப்படி கடப்பது என்று தெரியவில்லை. அந்த இரவு மிகவும் நீண்டதாக தோன்றியது. அதிகாலைதான் கொஞ்சம் தூக்கம் வந்தது. மறுநாள் மீண்டும் எழுந்து செய்தித்தாள் போட கிளம்பினேன். ஒவ்வொரு வீட்டிலும் பேப்பர் போட்டு அந்த பெரிய மாளிகைக்கு அருகில் சென்றபோது என் இதயம் வேகமாக துடித்தது. கேட் முன்பு சைக்கிளை நிறுத்தி வழக்கம் போல் செய்தித்தாளை உள்ளே வைத்தேன். ஆனால் இன்று வைதேகி மேடம் அங்கே இல்லை. எனக்கு ஏமாற்றமாக இருந்தது. வேலை அவசரமாக இருந்ததால் அங்கிருந்து கிளம்பிவிட்டேன். இருந்தாலும் அவள் கண்டிப்பாக இன்று என்னை பார்க்க வருவாள் என்ற ஒரு சிறிய நம்பிக்கை மனதில் இருந்தது. ஆனால் அடுத்த 3 நாட்களும் அதே போல சென்றுவிட்டன. நான் தினமும் பேப்பர் போட்டேன். ஆனால் அவளை பார்க்க முடியவில்லை. இறுதியாக ஞாயிற்றுக்கிழமை வந்தது. எல்லா வேலைகளையும் சீக்கிரமாக முடித்துவிட்டு மிகுந்த உற்சாகத்துடன் அந்த மாளிகைக்கு சென்றேன். செய்தித்தாளை எடுத்துக்கொண்டு கேட்டை திறந்து உள்ளே நுழைந்தேன். முதல் முறையாக அந்த வீட்டின் உள்ளே கால் வைத்தேன். வீட்டின் முன் கதவிற்கு அருகில் காவலாளி ஒருவர் அமர்ந்திருந்தார். என்னை பார்த்ததும், யார் நீ? என்ன வேணும் என்று கேட்டார். நான், வைதேகி மேடம் என்னை டீ குடிக்க வரச் சொன்னாங்க என்றேன். உடனே அவர் என்னை ஆச்சரியமாக பார்த்து, உனக்கு என்னப்பா, வைதேகி மேடம் எப்போ உன்னை கூப்பிட்டாங்க என்றார். 4 நாளுக்கு முன்னாடி என்றேன். அதைக் கேட்ட அவர் பரிதாபமாக என்னை பார்த்து, வைதேகி மேடம் 3 4 நாட்களாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க என்றார். நான் அதிர்ச்சியடைந்து, என்னாச்சு அவருக்கு என்று கேட்டேன். அவர், சிறுநீரக பிரச்சனை என்று சொன்னவுடன் நான் உடனே மருத்துவமனை முகவரியை கேட்டுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டேன். மருத்துவமனை மிகவும் பெரியதாக இருந்தது. வரவேற்பு அறையில் சென்று வைதேகி மேடம் எந்த அறையில் இருக்கிறார்கள் என்று கேட்டேன். அவர்கள் அறை எண்ணை சொன்னார்கள். அந்த அறை வெளியே சில மேலாளர்கள் கவலையுடன் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் பேசுவதை கவனித்தபோது வைதேகி மேடமின் சிறுநீரகம் செயலிழந்து விட்டதாகவும் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் புரிந்தது. ஆனால் தானம் செய்ய யாரும் கிடைக்காததால் அனைவரும் பதட்டத்தில் இருந்தனர். அந்த நேரத்தில் அங்கே நின்ற ஒருவரிடம் நான் நான் என் சிறுநீரகத்தை வைதேகி மேடத்திற்காக தானம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்றேன். முதலில் அவர் நம்பவில்லை. பிறகு என்னை ஆச்சரியமாக பார்த்து, நீ என்ன சொல்ற என்று கேட்டார். நான் மீண்டும் அதையே சொன்னேன். உடனே அவர் அங்கிருந்த மற்றவர்களிடம் இந்த விஷயத்தை கூறினார். அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அப்போது ஒரு மேலாளர் என்னிடம் வந்து, மேடத்திற்காக நீங்கள் செய்த இந்த உதவிக்கு நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ரொக்கமாகவும் வேறு என்ன வேண்டுமானாலும் தர தயாராக இருக்கிறோம் என்றார். ஆக்னாத்ஸ்னா நான் உடனே ஷாஸ், நான் பணத்திற்காக இதை செய்யல, வைதேகி மேடத்துக்காக தான் செய்கிறேன் என்று சொல்லி பணத்தை மறுத்துவிட்டேன். சில நேரத்தில் தலைமை மருத்துவர் வந்து எனக்கு பரிசோதனைகள் செய்தார். நான் சிறுநீரகம் தானம் செய்ய தகுதியானவன் என்று கூறினர். உடனே என்னை ஐசியூவில் அனுமதித்தனர். சில ஊசிகள் போட்டனர். மருத்துவர்களின் குரலும் கருவிகளின் சத்தமும் காதில் கேட்டது. மெதுவாக எல்லாம் மங்கியது. எப்போது தூங்கிவிட்டேன் என்று தெரியவில்லை. கண் திறந்தபோது நான் படுத்திருந்த படுக்கைக்கு அருகில் வைதேகி மேடமும் படுத்திருந்தார். என் வயிற்றில் லேசான வலி இருந்தது. நான் விழித்ததை பார்த்த மருத்துவர் அருகில் வந்து, எப்படி இருக்கிறது என்று கேட்டார். நான் தலையை அசைத்து நன்றாக இருப்பதை மட்டும் காட்டினேன். வலியை கவனிக்காமல் வைதேகி மேடத்தை பார்த்தேன். அவள் இன்னும் மயக்கத்தில் இருந்தாள். அவளுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருந்தேன். அப்போது ஒரு நர்ஸ் வந்து, சார், தலைய அசைக்காதீங்க, இல்லன்னா வலி அதிகமா இருக்கும் என்றார். உடனே நான் நிஜத்திற்கு திரும்பினேன். 4 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு நான் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டேன். வீட்டிற்கு கிளம்பும் முன் வைதேகி மேடம் இருந்த அறைக்கு செல்ல முயன்றேன். ஆனால் உள்ளே அனுமதி கிடைக்கவில்லை. கண்ணாடி வழியாக பார்த்தபோது அவள் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய முகத்தை பார்த்ததும் எனக்கு மனநிறைவு கிடைத்தது. அதன் பிறகு நான் வீட்டிற்கு திரும்பினேன்.
2 மாதங்களில் எம்பிஏ இறுதி தேர்வு இருந்ததால் செய்தித்தாள் வேலைக்கு விடுப்பு எடுத்தேன். அதற்குள் என் அப்பாவும் குணமடைந்து மீண்டும் ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தார். நான் வீட்டிலேயே இருந்து நன்றாக படித்தேன். இறுதி தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தேன். எங்கள் கல்லூரியில் நடந்த ஜோதி டைமண்ட்ஸ் வளாக தேர்வில் நான் புரொடக்ஷன் மேனேஜராக தேர்வு செய்யப்பட்டேன். நல்ல சம்பளமும் வழங்கப்பட்டது. நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பெற்றோருக்கு இப்போது உதவ முடியும் என்ற நிம்மதி வந்தது. அம்மாவுக்கு வீட்டு வேலை செய்ய ஒரு உதவியாளரையும் வைத்தேன். அதனால் அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியடைந்தனர். கம்பெனி எனக்கு தங்க ஒரு அழகான பிளாட்டும் வேலைக்கு செல்வதற்காக ஒரு பெரிய காரும் கொடுத்தது. 3 மாதங்களுக்குள் கம்பெனியின் அனைத்து உற்பத்தி வேலைகளையும் கற்றுக்கொண்டு பல புதிய முயற்சிகளை செய்ய ஆரம்பித்தேன். மேலாளர்களும் என்னை ஊக்கப்படுத்தினர். என் திட்டங்கள் வெற்றியடைந்தன. அதன் விளைவாக அந்த ஆண்டின் இறுதியில் ஜோதி டைமண்டஸ் கம்பெனியின் வியாபாரம் பல மடங்கு உயர்ந்தது. முன்னர் வைதேகி டைமண்டஸை விட சிறியதாக இருந்த அந்த நிறுவனம் இப்போது அவர்களையே மிஞ்சும் அளவுக்கு வளர்ந்தது. வைதேகி டைமண்டஸ் கம்பெனி மிகப்பெரிய நிறுவனமாக இருந்தாலும் அந்த வருடம் அவர்களின் வியாபாரம் கடுமையாக குறைந்து ஆண்டு வருமானமும் சரிந்துவிட்டது. இதனால் வைதேகி மேடம் அவசர கூட்டம் ஒன்றை நடத்தி அனைத்து மேலாளர்களையும் அழைத்தார். கூட்டத்தில் அவர் கோபமாக, ஜோதி டைமண்டஸ் மட்டும் எப்படி இவ்வளவு வேகமாக முன்னேறுகிறது? நம்மளை விட சிறிய கம்பெனியாக இருந்தும் இந்த வருடம் அவர்கள் நம்மள மிஞ்சிட்டாங்க. இதற்கான காரணம் கண்டிப்பாக தெரிந்தாகணும் என்றார். அப்போது ஒரு மேலாளர் எழுந்து, மேடம், ஜோதி டைமண்டஸ்ல அமித் பாட்டீல் என்ற புதிய புரொடக்ஷன் மேனேஜர் சேர்ந்திருக்கிறார். அவர் ரொம்ப புத்திசாலி. புதிய புதிய ஐடியாக்களை கொண்டு வந்து எல்லா சோதனைகளிலும் வெற்றியடைகிறார். அதனால்தான் அந்த கம்பெனி சந்தையில் வேகமாக வளர்ந்து வருகிறது என்றார். வைதேகி சற்று யோசித்து, அந்த பெயரை நான் இப்போதான் முதன்முறையாக கேட்கிறேன் என்றார். மேலாளர், ஆம் மேடம், அவர் சமீபத்தில்தான் சேர்ந்தவர் என்றார். உடனே வைதேகி, நீங்கள் அவரை சந்திச்சீங்களா என்று கேட்டார். மேலாளர், இல்ல மேடம், ஷாய் அவரை சந்திக்க அப்பாயின்ட்மெண்ட் எடுக்கணும் என்றார். அதற்கு வைசேகி, அப்படின்னா நாளைக்கே அவரை சந்திக்க முயற்சி பண்ணுங்க. இல்லையென்றால் அவருக்கு ஒரு தனிப்பட்ட கடிதம் அனுப்புங்கள். அவர் சம்மதித்தால் நம்ம கம்பெனியில இரட்டிப்பு சம்பளத்துல சேர்த்துக்கலாம் என்றார். மேலாளர் உடனே சம்மதித்து கடிதத்தை தயார் செய்யச் சென்றார். சில நேரத்தில் அந்த கடிதம் ஜோதி டைமண்ட்ஸ் அலுவலகத்தில் இருந்த அமித் பாட்டிலின் அறைக்கு அனுப்பப்பட்டது. புதிய முயற்சிகளில் எப்போதும் ஈடுபட்டு இருப்பதால் நான் அடிக்கடி இரவு நேரம் வரை கம்பெனியில் இருப்பேன். அந்த இரவும் அங்கேயே இருந்ததால் வைதேகி மேடமின் கடிதம் என் கைக்கு வந்தது. அந்த கடிதத்தை படித்தவுடன் என் மனதில் மறைந்து கிடந்த காதல் மீண்டும் உயிர் பெடுத்தது. உண்மையில் நான் அவளை மீண்டும் பார்க்கவே ஆசைப்பட்டேன். அந்த இரவே எனக்கு மிகவும் நீண்டதாக தோன்றியது. மக்கள் தங்கள் காதலை அடைய பல வருடங்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் நான் ஒரு இரவை கூட கடக்க முடியாமல் தவித்தேன். வைதேகியின் நினைவு என் மனதை விட்டு அகலவே இல்லை. அவளை மறக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்திருந்தேன். ஏனெனில் அவளுடைய காதல் எனக்கு கிடைக்காது அப்படி என்று நினைத்தேன். அதனால்தான் ஒரு வருடமாக அவளை சந்திக்கவே இல்லை. ஆனால் அவளுடைய கடிதம் வறண்ட நிலத்தில் பெய்த மழை போல என் மனதை நனைத்தது. மறுநாள் காலையிலேயே கிளம்பி என் காரை வைதேகி டைமண்ட்ஸ் அலுவலகம் முன் நிறுத்தினேன். காவலாளியிடம் வைதேகி மேடம் வந்துவிட்டார்களா என்று கேட்டேன். அவர், இல்லை சார், அவர்கள் 10 மணிக்கு வருவார்கள் என்றார். நான் 9:30க்கே அங்கு வந்திருந்தேன். அலுவலகத்திற்குள் செல்ல முயன்றபோது காவலாளி என்னை தடுத்து, எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார். நான் கையில் இருந்த கடிதத்தை காட்டி, வைதேகி மேடம் என்னை வரச் சொன்னாங்க என்றேன். அவர், சரி, காத்திருப்பு அறையில் உட்காருங்கள் என்றார். ஆனால் நான் அங்கே அமராமல் வாசலிலேயே காத்திருக்க முடிவு செய்தேன். காலை 10 மணியை தாண்டிய போது ஒரு பிரம்மாண்ட கார் உள்ளே வந்தது. அதிலிருந்து வைதேகி மேடம் இறங்கினார். காவலாளி உடனே கதவை திறந்து அவளுடைய பையை வாங்கிக் கொண்டான். அவள் என்னை பார்த்ததும் சிரித்தபடி, அட நீங்களா, ஏன் இங்கே நிற்கிறீர்கள் என்று கேட்டாள். நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன் என்றேன். அவள் சிரித்தபடி, இத்தனை நாளைக்கு பிறகு இப்போதான் என் ஞாபகம் வந்ததா என்று கேட்டாள். நான், உங்களிடம் ஒரு டீ கடன் இருக்கு, இன்று அதை அடைக்கலாம்னு வந்தேன் என்றேன். அவள் உடனே, டீ மட்டும் இல்ல, காலை உணவும் கிடைக்கும், வாங்க உள்ளே போய் பேசலாம் என்றாள். நான் அவளை பின்தொடர்ந்து உள்ளே சென்றேன். இருவரும் அவளுடைய அலுவலக அறைக்குள் நுழைந்தோம். அவள் என்னை சோஃபாவில் அமரச் சொல்லி தானும் அருகில் அமர்ந்தாள். பிறகு ஒரு ஊழியரை அழைத்து டீ மற்றும் காலை உணவை கொண்டு வரச் சொன்னாள். பிறகு என்னை பார்த்து, எப்படி இருக்கீங்க, இத்தனை நாளாக காணவே இல்ல, இப்போ வேற யாரோ தான் பேப்பர் போட வருகிறார்கள், நீங்க அந்த வேலையை விட்டுட்டீங்களா என்று கேட்டாள். நான், ஆம் மேடம், செய்தித்தாள் வேலை விட்டுட்டேன் என்றேன். உடனே அவள், அப்போ ஆட்டோ ஓட்டுறீங்களா என்று கேட்டாள். நான் சிரித்தபடி, இல்ல மேடம், அப்பாவோட ஆட்டோவையும் விட்டுட்டோம் என்றேன். அந்த நேரத்தில் ஊழியர் டீ, பிஸ்கட் மற்றும் காலை உணவை வைத்து வெளியேறினார். நாங்கள் டீ குடிக்க ஆரம்பித்தோம். டீ குடித்துக்கொண்டே வைத்தேகி, அப்போ இப்போ என்ன வேலை செய்கிறீர்கள்? வேலை இல்லை என்றால் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். ஆமாம், உங்கள் பெயர் என்ன? இதுவரைக்கும் சொல்லவே இல்லையே என்று கேட்டாள்.
நான் சிரித்தபடி, "நீங்கள் கேட்கவே இல்லையே மேடம்" என்றேன். நான் இன்னும் பேசிக் கொண்டிருக்கும்போது கம்பெனியின் பொது மேலாளர் உள்ளே வந்தார். என்னை பார்த்ததும் அவர் அதிர்ச்சியடைந்தார். அவரை பார்த்த வைதேகி, "அமித் பாட்டிலிடமிருந்து ஏதாவது பதில் வந்ததா?" என்று கேட்டாள். மேலாளர் ஆழமாக மூச்சு விட்டபடி சிரித்து, "மேடம், நீங்கள் ஒரு வருடமாக தேடிய அமித் பாட்டீல் உங்கள் முன்னாடியே அமர்ந்திருக்கிறார். இவர்தான் உங்களுக்கு தன் சிறுநீரகத்தை தானம் செய்தவர்" என்றார். அவர் மேலும், "மருத்துவமனையில் இவர் அமித் என்ற பெயரில்தான் பதிவு செய்திருந்தார். டிஸ்சார்ஜ் ஆன பிறகு எங்களை சந்திக்கவே இல்லை. முகவரி சரியாக இல்லாததால் எங்களால் இவரை கண்டுபிடிக்க முடியவில்லை" என்றார். இதைக் கேட்ட வைதேகி அதிர்ச்சியுடன் என்னை பார்த்தாள். அவளுடைய கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவளுடைய கண்ணீரை பார்த்ததும் என் மனம் உடைந்தது. தெரியாமல் என் கைகள் அவளுடைய கண்ணீரை துடைக்க முனைந்தன. சில வினாடிகள் கண்களை மூடியிருந்த அவள் மெதுவாக திறந்து, "நீங்கள் ஏன் என்னை இவ்வளவு ஏமாற்றினீர்கள்?" என்று கேட்டாள். நான் குழப்பமாக, "ஏமாற்றமா? நான் என்ன தவறு செய்தேன்?" என்றேன். அவள் கண்ணீர் மல்க, "எனக்கு புதிய வாழ்க்கை கொடுத்தவருக்கு நன்றி சொல்லக்கூட முடியல. நீங்க உங்களைப் பற்றி எதுவும் சொல்லவே இல்ல. சூரியன் மாதிரி இருந்தும் நிழலில மறைந்து வாழ்ந்தீங்க. நீங்க அந்த நாளில் சிறுநீரகம் தானம் செய்யலன்னா நான் இப்போ உயிரோட இருக்க மாட்டேன். இந்த இதய துடிப்பும் இந்த சுவாசமும் உங்களால் தான்" என்று கூறி என் தோளில் தலையை சாய்த்தாள். நான் அவளுடைய கண்ணீரை மெதுவாக துடைத்தேன். அங்கே இருந்த பொது மேலாளர் இந்த காட்சியை அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தார். அவருடைய அனுபவமிக்க கண்கள் வைதேகியின் முகத்தில் மலர்ந்த காதலை தெளிவாக உணர்ந்து கொண்டிருந்தன. பிறகு அவர் எழுந்து, "மேடம், அமித் பாட்டீல் இந்த நேரத்திற்குள் வந்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அவர் ஏற்கனவே உங்கள் இதயத்திலேயே வந்து சேர்ந்து விட்டார் போல" என்று மெதுவாக கூறினார். ஆனால் அவர் இன்னும் வரவில்லை. நான் அவருக்கு மீண்டும் செய்தி அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மேலாளர் வெளியே சென்றார். அவர் சென்றதும் வைதேகி என்னை இறுக்கமாக அணைத்துக்கொண்டு, "சொல்லுங்கள் அமித், இத்தனை நாளாக எங்கே இருந்தீர்கள்?" என்று கேட்டாள். அந்த நொடியில் என் உடம்பே சிலிர்த்துப் போனது. நான் கனவில் கூட நினைக்காத விஷயம் நிஜமாகிக் கொண்டிருந்தது. எனக்கு எட்டாத உயரத்தில் இருப்பதாக நினைத்த வைதேகி இன்று என்னை காதலிக்க ஆரம்பித்திருந்தாள். நான் ஒரு சாதாரண இளைஞன். ஆனால் அவள் ஒரு பெரிய கம்பெனியின் உரிமையாளர். சிறிது நேரம் அமைதியாக இருந்த பிறகு வைதேகி மீண்டும், "சிறு நீரகம் தானம் செய்த பிறகு ஏன் ஒரு வருடமா என்னை பார்க்க வரல?" என்று கேட்டாள். நான் மெதுவாக, "நான் உங்களுக்கு உதவி செய்ததாக நினைக்கல. என் மனசு உங்களை காதலிச்சது. அந்த காதலுக்காகத்தான் என் சிறுநீரகத்த குடுத்தேன். அதுக்காக உங்களிடம் வந்து பெருமை பேசணும்னு நினைக்கல. சில வேலைகளில பிஸியாக இருந்தேன். அதனால தான் வர முடியல" என்றேன். உடனே அவள், "அப்போ இப்போ என்ன வேலை செய்கிறீங்கள்? பேப்பர் போடுற வேலைய விட்டுட்டீங்களே?" என்று கேட்டாள். நான், "நான் இப்போ ஜோதி டைம் அண்டர்ஸ்ல வேலை செய்கிறேன்" என்றேன். அதைக் கேட்டவுடன் அவள் ஆச்சரியமாக, "அட! நீங்க என்னிடம் வந்திருக்கலாமே. என் கம்பெனியிலேயே நல்ல வேலை குடுத்திருப்பேன்" என்றாள். நான் சிரித்தபடி, "கல்லூரி வளாகத் தேர்விலேயே வேலை கிடைச்சது. இப்போ அங்கே புரொடக்ஷன் மேனேஜராக இருக்கேன்" என்றேன். உடனே அவள் அதிர்ச்சியுடன், "புரொடக்ஷன் மேனேஜரா? அப்படின்னா நீங்க தான் அந்த அமித் பாட்டீலா?" என்று கேட்டாள். நான் அமைதியாக, "ஆம், என் பெயர் அமித் பாட்டீல்" என்றேன். அந்த பெயரைக் கேட்டதும் வைதேகியின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. அவள் சந்தோஷத்தில் கத்திக்கொண்டு மேலாளரை அழைத்தாள். அவளுடைய குரலைக் கேட்டு மேலாளர்களும் மற்ற ஊழியர்களும் உள்ளே வந்தனர். வைதேகி மகிழ்ச்சியில் துள்ளிக்கொண்டு, "ஆங்கிள், நம்ம தேடிக்கிட்டு இருந்த அமித் நம்ம எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சிறந்தவர். இன்று நமக்கு ஒரே நேரத்தில் 2 அமித் கிடைச்சிட்டாங்க" என்று சொன்னாள். அப்படியே எல்லோருக்கும் முன்பாக என்னை மீண்டும் கட்டிப்பிடித்தாள். என் வாழ்க்கையின் உண்மையான மாற்றம் அந்த நொடியிலிருந்துதான் ஆரம்பமானது. எங்களுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நான் காதலித்த பெண் இப்போது என் காதலை ஏற்றுக்கொண்டிருந்தாள். அதன் பிறகு வைதேகியும் நானும் அடிக்கடி சந்திக்க ஆரம்பித்தோம். நான் ஜோதி டைமண்டஸிலிருந்து ராஜினாமா செய்ய நினைத்தேன். ஆனால் அந்த கம்பெனியின் உரிமையாளர், "நீங்கள் எங்களை விட்டு போகக்கூடாது. உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள்" என்று கேட்டுக்கொண்டார். உண்மையில் எனக்கு பண ஆசை எதுவும் இல்லை. ஆனால் அந்த கம்பெனி தான் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது. என் சொந்த மரியாதையை உருவாக்கி தந்தது. அதனால் அவர்களின் மன வருத்தத்துடன் வெளியேறுவது சரியில்லை என்று தோன்றியது.